டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மாநில அரசு 3rd லெசன் பார்க்க போகிறோம். 10th பாலிட்டியில் இருக்க 3rd லெசன் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டு, அந்த பாடத்தினுடைய செகண்ட் பார்ட்டு தான் இது. மாநில சட்டமன்றம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆளுநர் பார்த்தோம், அதுக்கப்புறம் முதலமைச்சர் பார்த்தோம், அவங்களுக்கு கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ மாநில சட்டமன்றம் பார்க்க போகிறோம். சட்டமன்றம் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்றத வழி செய்யுது. மாநிலங்கள் பெரும்பாலானவை ஓரவை கொண்ட சட்டமன்றங்களை மட்டும்தான் பெற்றிருக்கு. அதுலேயும் சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களையும் கொண்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சில மாநிலங்கள் என்ன? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றங்களை கொண்டிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி தமிழ்நாட்டில் சுற்றி இருக்க மாநிலங்கள் என்னென்ன வரும்? நமக்கு ஆந்திரா பக்கத்தில் நெக்ஸ்ட்டு அதான் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் வரும், கர்நாடகா வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவும் வந்துடும். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற ஸ்டேட் வந்துருச்சு, 3 ஸ்டேட் வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றங்களை கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவை ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. மாநில மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டது என்ன அப்படின்னா கீழவை, அதாவது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கீழவைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேலவைன்றது அது வேறு, மேலவை வேறு, கீழவைன்றது வேறு. ஸோ நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கீழவை தான் இருக்குது, அதாச்சு சட்டப்பேரவை அதுதான் இருக்குது. சட்ட மேலவை நீக்கிட்டாங்க. ஸோ அந்த கீழவையில் மாநில மக்களின் பிரதிநிதிகள். அது என்ன மாநில மக்களின் பிரதிநிதிகள் அப்படின்னா, நம்ம ஒரு நம்மள ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒருத்தரை நிற்க வைப்போம். நம்ம நீங்கள் ஓட்டு போட்டு வின் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அவங்க தான் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரதிநிதிகள்னால் என்னன்ட்டு புரியுதா? ஸோ ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோரை பிரதிநிதிகளாக கொண்டது என்ன அப்படின்னா மேலவை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234ல் 15 விழுக்காடு. இது என்னன்ட்டு உங்களுக்கு புரியுதா? என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. உறுப்பினர்கள் அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு தொகுதி, ஒவ்வொரு தொகுதி இல்லை சாரி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை தொகுதிகள் இருக்கும். அந்த தொகுதிகள் எது மூலமாக கணக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளாக பிரித்து வச்சுருப்பாங்க மாநிலத்தை. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் 234 தொகுதிகள் இருக்குது. அந்த 34 தொகுதிகளில் நின்று அதில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் 234 உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் அமைச்சர்களின் எண்ணிக்கை, அதாச்சு அந்த உறுப்பினர்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றாங்க, 36 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா 15 விழுக்காடு தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். உறுப்பினர்கள் 234 பேர் இருந்தாலும் அதில் 15% தான் நம்ம 36 பேர். அந்த 36 பேர் தான் அமைச்சர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட்டு, சட்டமன்ற பேரவை. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எத்தனை உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் அப்படின்னா 15 விழுக்காடு. நமக்கு 20 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம அந்த கூற்று தவறு அப்படின்றத ஆப்ஷனில் நம்ம போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க ட்விஸ்ட் பண்ணி. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சட்டமன்ற பேரவை பார்க்கலாம், அதாச்சும் கீழவை. மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே மாநில அதிகாரத்தினுடைய உண்மையான அதிகார மையம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உண்மையான அதிகார மையம் சட்டமன்றம் தான். ஏன்னா நமக்கு ஏதாச்சும் நமக்கு தேவை, நம்ம மாநிலத்துக்கு ஏதாச்சும் நமக்கு தேவை, நம்மளுக்கு இப்போ நீட் வந்திருக்கு, நீட் எக்ஸாம் இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டாக்டருக்கு நீட் எழுதணுன்றாங்க. நம்ம மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம முதலமைச்சர் யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்ம அமைச்சர் கூட்டத்தோட கலந்தாலோசித்து அவங்க தான் இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம மத்திய அரசுக்கிட்ட போயிட்டு குரல் கொடுக்க முடியும், போராட முடியும். ஸோ நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு அதிகார மையமாக இந்த நமக்கான ஒரு அதிகார மையமாக இருக்கிறது யார் அப்படின்னா சட்டமன்றம் தான். ஸோ அது சொல்லியிருக்காங்க அதிகார மையம் அப்படின்றாங்க. இது யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுற வயது வாக்குரிமையின் அடிப்படையில்
அதாச்சு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ஓட் பண்ணலாம். அதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை. அந்த அடிப்படையில நம்ம வந்து நேரடியாக உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கிறோம், இந்த எலெக்ஷன் வச்சு. ஸோ, அதுபடி தான் வந்து இந்த சட்டப்பேரவைய வந்து உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கூட நமக்கு சட்டப்பேரவை தேர்தல் வந்துச்சு இல்லைங்களா? அதில விஜய் வந்து 108 இடத்துல வந்து உறுப்பினர்ல 108 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த இதுதான். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும், குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 234 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ, அது எப்படின்னா, நம்ம மொத்த தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 234. ஓகேங்களா? 234. இதே உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன்னா, அங்க வந்து மக்கள் தொகை அதிகம், பரப்பளவு அதிகம். ஸோ, தொகுதிகளும் என்னவா இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். ஸோ, நம்ம வந்து என்னன்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, 500க்கு மிகாமல் இருக்கணும். நீங்க வந்து எவ்வளோ மக்கள் தொகைனா கொண்டிருங்க, எவ்வளோ பெரிய மாநிலமானா இருங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நம்ம இந்தியா அப்படின்னு வரும்போது, 500க்கு மிகாமல் தான் என்ன பண்ணணும்? அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கணும். அதேமாரி 60க்கு குறையாமல் இருக்கணும். 60க்கு குறையாம அந்த உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி. இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? எது புரியலையோ அது சொல்லுங்க. இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றம். நம்ம தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து சட்டமன்றம் இங்க தான் நடக்குது அப்படின்ற மாரி இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அங்க யார் யார் போயிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. சென்னையில பீச்சு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க யார் யார் போயிருக்கீங்க தலைமைச் செயலகம்ன்ற சொல்லுங்க. ஓகேங்களா? சட்டமன்றத்தினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம். அதான் எலெக்ஷன் வச்சு நம்ம உறுப்பினர்கள தேர்ந்தெடுத்துட்டோம். அது 5 வருஷம் வந்து ஆட்சி வந்து நீடிக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு அந்த சட்டமன்றம் அந்த பெரும்பான்மை வந்து கலைஞ்சிருச்சு, ஒரு அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கீழ இருக்க உறுப்பினர்கள் வந்து எனக்கு ஆம், அதாச்சும் எப்படி சொல்றது அப்படின்னா, அவங்க பெரும்பான்மை குடுக்கல அப்படின்னா, அந்த சட்டத்த வந்து அந்த சட்டமன்றத்த கலைக்கிறதுக்கான உரிமை இருக்கு. யாருக்கு அப்படின்னா, ஆளுநருக்கு இருக்கு அப்படின்றது தான் சொல்றாங்க. அதனால தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட சட்டமன்றம் கலைச்சிரலாம் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ சட்டமேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாச்சு சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற கீழவைனா என்ன? சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. எதுல? சட்ட மேலவையில். அதாச்சு நமக்கு இப்போ சட்ட மேலவைன்றது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இருந்தாலும் நமக்கு என்ன சொல்றாங்க? சட்டப்பேரவை அதாச்சும் கீழவையில் இருக்க உறுப்பினர்களில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சட்ட மேலவையில். புரியுதுங்களா? ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்கணும். மேலவைக்கும் ஒரு டெட்லைன் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. 40க்கு குறையாமல் மேலவை இருந்தது அப்படின்னா 40க்கு குறையாமல் இருக்கணும் அந்த உறுப்பினர்கள் அப்படின்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்ட்டு தெரியல. கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, இன்னும் ஸ்லோவாக கூட நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்பீடு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஓகே அப்படி ஒரு லைக் போட்டு விடுங்க. ஓகேங்களா? இப்போ சட்டமன்றத்தினோட அமைப்பு பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை வந்து கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்ட்டு கேள்விக்கு வந்துச்சு அப்படின்னா 235 உறுப்பினர்கள் வருவாங்க. எப்படி மேடம் நீங்கள் 234 தொகுதிகள் சொன்னீங்க, அது எப்படி 235 உறுப்பினர்கள்ன்றது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் வந்து சட்டப்பேரவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பார். ஸோ அது அது எல்லாம் ஒன்று ஆட் ஆனால் என்ன ஆகும்? 234லேருந்து 35 ஆகிடும் நமக்கு. அதுதான் 235 உறுப்பினர்கள். ஸோ 234 பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். மீதி ஒரு பேர் ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுலேயும் ஆங்கிலோ இந்தியர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுக்கான சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 333, அதாச்சும் 333 ஆர்டிக்கல் 333 வந்து ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்தியரை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நம்ம அரசியலமைப்பு விதி வந்து கூறுகிறது. இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் நீங்கள் புக் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. புக் இல்லாதவங்க அப்படியே கேட்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அப்புறமா மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. புக் எடுக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். ஓகேங்களா? அமைச்சரவையும் அமைச்சரவை குழுக்களும் அமைச்சரவை கேபினெட் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கருவாகும். அது என்ன கேபினெட்ன்றாங்க அமைச்சரவைன்றாங்க அப்படின்னா, அமைச்சரவை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அமைச்சரவைன்றது ஒரு சிறிய அமைப்புன்றாங்க. ஒரு சட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களே, சட்டமன்ற உறுப்பினர்களில்
அதில் ஒரு பர்டிகுலர் இதுதான் வந்து அமைச்சராக இருப்பாங்க. அது நம்ம பின்னாடி படிப்போம். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் இதுதான் வந்து அமைச்சராக இருப்பாங்க. பின்னாடிலாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். இந்த பாக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். இதில் இந்த உறுப்பினர்களில் 36 பேர் தான் வந்து அமைச்சரவையாக இருப்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். 15 விழுக்காடு, அதாச்சும் 15% இருக்கவங்க தான் அமைச்சராக இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் உறுப்பினர்களாகவே இருப்பாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க அமைச்சரவையின் உட்கரு எது அப்படின்னா கேபினெட் தான். இந்த கேபினெட் அமைச்சர்களை மட்டுமே உள்ளடக்கியது அதை சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன் இப்போது. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாகும். அந்த 36 பேர் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் வந்து செயலாற்றுகிறது அப்படின்றாங்க. அது வந்து 2 வகைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று நிரந்தரமானது, இன்னொன்று தற்காலிகமானது. அமைச்சரவை குழுக்கள் அப்படின்றது இது ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கொடுக்கல. ஸோ நம்மளும் வந்து இதை லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்டதில்லை, கூற்று காரணங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்கும்போது நமக்கு போடுறதுக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சபாநாயகர் பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அது என்ன சபாநாயகர் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். 234 பேரை தேர்ந்தெடுத்துட்டோம். ஒருத்தர் வந்து ஆளுநர் வந்து நியமிச்சிட்டாரு. ஓகே, 235 பேர் வந்து இப்போது இருக்காங்க. இதில் யார் நம்ம தலைவராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடைபெறும் போது பேசுவாங்க? நம்ம சபாநாயகர் தான். சபாநாயகரை நம்ம அவங்க நியமிப்பாங்க. யார்? அந்த 235 பேர் இருக்காங்க இல்லையா, 234 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளவே ஒருத்தரை சபாநாயகராக அவங்க நியமிப்பாங்க. நியமித்து அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க. துணை சபாநாயகரையும் அந்த உறுப்பினர் இருந்து அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒருத்தரை. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்கள காலி பண்ணணும், அதாச்சும் பதவி நீக்கம் செய்யணும்னா 14 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கணும். ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே அது வந்து தெரிவிச்சிருக்கணும் பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்றத. அதே மாதிரி பதவி நீக்கம் செய்யணும் சபாநாயகர் அப்படின்னும் போது அந்த வாக்கெடுப்பு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க சட்டப்பேரவையில். அந்த தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. நம்ம இது வந்து கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்றத. அந்த மாதிரி வாக்கெடுப்பு நடத்தும் போது சட்டமன்றத்துக்கு அவைக்கு வந்த உறுப்பினர்களில் பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்றணும். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர், அதாச்சும் எல்லாரும் மேக்சிமம் நம்பரு வாக்களித்தாதான் நீக்க முடியும் பதவியிலிருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சட்டமன்றம் கலைஞ்சிட்டாலும் சபாநாயகர் தனது பதவியை வந்து இழக்க மாட்டார். அடுத்த புதிய சட்டமன்றம் வரும் வரை அந்த பதவியில் நீடிப்பார். சபாநாயகர் ஒருவேளை இல்லை அப்படின்னும் போது துணை சபாநாயகர் அப்பதவியில் அந்த பணியை வந்து மேற்கொள்வார் அப்படின்றாங்க. இது கூற்று காரணங்களில் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி தான் கொஸ்டினே கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. சட்டப்பேரவையினுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சட்டமன்ற மேலவை, அதாச்சும் சட்ட மேலவைன்றது விதான் பரிஷத்துன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மேலே போகணும், நம்ம மேலுக்கு போகணும் அப்படின்னா படிக்கணும், பரீட்சை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சட்ட மேலவை. நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லைனாலும் சட்ட மேலவையை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம படித்து தான் ஆகணும். ஒரு பீரியடில் இருந்தது, அது எப்போ வந்து நீக்கினாங்கன்றதை பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது எதுனா சட்ட மேலவை. ஓகேங்களா? இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர். அதாச்சும் ஈரவை அப்படின்னா சட்ட மேலவை, கீழவை 2. நமக்கு கீழவை மட்டும்தான் இருக்குது. ஸோ கீழவை நல்லா நல்லா படிச்சிருப்போம். மேலவை இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். வாங்க, சட்ட மேலவையை மறைமுக தேர்தல் வச்சு தான் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? சட்ட மேலவையில் ஒரு நிரந்தர அவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து கலைக்க முடியாது இந்த அவையை. இப்போ சட்டப்பேரவையை நம்ம கலைக்க முடியும். இந்த அமைச்சர்கள்லாம் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது அந்த அமைச்சர்களில் வந்து அவங்களுக்குள்ளவே ஒரு பார்ட்டிஷன் வருது அப்படின்னும் போது முதலமைச்சர் என்ன பண்ணலாம்? பதவி விலகி தான் ஆகணும், பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போச்சுன்னா. ஸோ ஆனால் இது வந்து மேலவையை வந்து அந்த மாதிரி கலைக்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு அவை, நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் 5 ஆண்டுகள் தான் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். இது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும்போது இது நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும், அதாச்சும் 6 வருஷம், 6 வருஷத்தில் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3 எத்தனை பங்கு உறுப்பினர்கள்? 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள்.
இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவர் சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு அவர் தகுதிகள் என்னென்ன குடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயது நிரம்பியரா இருக்கணும், தெளிவான மனநிலை உடையவராக இருக்கணும், எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவருடைய இடம், அதாச்சும் அவருடைய பெயர் வந்து இடம் பெற்றிருக்கணும். இது வந்து ரொம்ப காமனா தான் இருக்கு. இது பார்த்து வச்சுக்கோங்க. 30 வயது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 30 வயது வேற யாருக்கு வரும் அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. மத்திய அரசுல 30 வயது யாருக்கு வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. குழப்பிக்காதீங்க. தெரியலன்னா ஓகேங்களா? நெறைய பார்த்துட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க நம்ம பாக்ஸ் டேட்டாக்கு போவோம். அது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வாங்க இதுக்கு போலாம். 1986ல இயற்றப்பட்ட எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட்ல எப்பவுமே வந்து அ மறந்து போகாது. ப்ளஸ் வந்து க்ளூ வச்சு படிங்க. ப்ளஸ் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி படிக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அந்த மாரிலாம் படிக்காதீங்க. நார்மல் மைண்ட் செட்ல இருக்கும்போது படிங்க. டீப் பிரீத் எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த பாக்ஸ் டேட்டா பார்க்கலாம். 1986 அதாச்சும் 1986ல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை அதாச்சும் நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. பார்த்தீங்களா? சட்ட மேலவை இல்ல நம்மளுக்கு சொன்னேன்ல. எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அப்படின்னா 1986ல வந்து நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 முதல் நாள் அதாச்சும் நவம்பர் 1 தேதி இருந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஆண்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆரோட பீரியட்ல தான் வந்து சட்டமேலவையை நீக்குனாங்க. இது வந்து காமன் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1986 நவம்பர் 1 சட்டமேலவை தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டது. ஓகேங்களா? சட்டமேலவைக்கான தேர்தல் என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது என்ன உள்ளாட்சி அமைப்புகள்? உள்ளாட்சி அமைப்புகள்னு நம்மளுக்கு 9th வந்து பாலிட்டியில் ஒரு லெசனே இருக்குது. ஸோ அந்த லெசன் வரும்போது நல்லா டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி அமைப்புகள்ன்றதை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளாட்சி தலைவர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உறுப்பினர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன உள்ளாட்சி அமைப்புகள்ன்றதை நம்ம அந்த லெசன் வரும்போது பார்ப்போம். இப்போ தெரிஞ்சவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு அதில் 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்களும் 12ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகள். பட்டதாரிகள்னா என்ன? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ, எம்ஏ, எம்எட், பிஎட், எம்ஃபில் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பட்டதாரிகள். அவங்க வந்து 12 பட்டதாரி 12ல் ஒரு பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டதாரி 12ல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 12ல் ஒரு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இருப்பாங்கள்ல அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள்லாம் யார்? இப்போ முன்னாடி பார்த்தல்ல அவங்க தான். நெக்ஸ்ட் 6ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். ஆளுநர்னா 6ல் ஒரு பங்கு. இதுவும் ஒரு ரைமிங்காக வந்து பாருங்க. ஆளுநர் 6. இதில் இருக்கவங்கள ஆளுநர் நேரடியாக வந்து நியமனம் செய்கிறார். ஸோ 3ல் ஒரு பங்குன்றது 2 வருது, 2 பாயிண்ட் வருது. 6ல் ஒரு பங்குன்றது ஒருத்தர் ஆளுநர் வருவார். 12ல் ஒரு பங்கு அப்படின்றது 2 பேர் வருவார். இது பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கூற்று காரணம் கேட்டால் அடிக்க தெரியணும். நெக்ஸ்ட் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஓகே. மேலவை உறுப்பினரிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவங்க உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவங்களுக்குள்ளவா ஒருத்தர் தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுத்துப்பாங்க. தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அந்த இது தலைமையேற்று நடத்துவார் கூட்டத்தை. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 169. 6 திருப்பி போட்டால் 9 வருது. ஸோ உருவாக்கலாம் இல்லது நீக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் க்ளூக்காக. சட்டப்பிரிவு 169. ஓகேங்களா? இந்த பிரிவின்படி தான் இந்த சட்ட மேலவையை சட்டமன்றத்தினுடைய மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் அதாச்சும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வாக்களித்தாங்க அப்படின்னா சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். நீக்கிறதுக்கோ நாடாளுமன்றத்தை அதாச்சும் அங்கே மத்தியில் கேட்டு அந்த என்ன பண்ணலாம்? நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். இதுக்கு யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது? நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது. ஓகே. இதுக்கு யார் வந்து ஓட்டு போடணும்? 2 பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்?
சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கீழவை உறுப்பினர்கள். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள். சட்டமன்ற அதிகாரங்கள். அரசியலமைப்பின்படி மாநில பட்டியல் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு. எல்லா துறையிலையும் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? சட்டமன்றத்துக்கிட்ட இருக்குது. பொதுப்பட்டியலிலுமே வந்து சட்டமன்றம் இயற்றலாம், சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியல்னா என்ன? இந்த பட்டியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டாபிக் இருக்குப்பா. அது வந்து பட்டியல்னா என்ன? ஒன்றும் கிடையாது. பொதுப்பட்டியல், மாநில பட்டியல்ன்ட்டு 2 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல்ன்ட்டு 3 பட்டியல் இருக்குது. ஸோ பட்டியலுக்கான அந்த அட்டவணை 7 7வது அட்டவணையில் பட்டியல் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. யார் அதாச்சும் மாநிலன்னா மாநில பட்டியலில் மாநிலம் சட்டமன்றம் வந்து ஏற்றுறோம். மத்தியலன்னா மத்திய நாடாளுமன்றம் வந்து ஏற்றுவாங்க. பொதுப்பட்டியல்னா 2 பேருமே ஏற்றுவாங்க. பொது அப்படின்னும் போது 2 பேருமே ஏற்றலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் யாருக்கு ரொம்ப பவர் அதிகம்னா மத்தியில் ஈட்டுறாங்க. மத்திக்கும் 2 பேருக்கும் இது வந்துச்சுன்னா மத்தியில் தான் வின் பண்ணும், நாடாளுமன்றம் தான் வின் பண்ணுன்றாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் நிதி அதிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா, மாநிலத்தின் நிதிநிலையை வந்து கட்டுப்படுத்தலாம் யார்? சட்டமன்றம். அதேமாதிரியே சட்டமன்ற கீழவையானது மேலவை காட்டிலும் அதிக அதிகாரத்தை பெற்றிருக்கு. பண மசோதா கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை வந்து விதிக்க முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம மத்திய அரசு பாடம் படிக்கும் போதும் பார்த்தோம். அதாச்சு மக்களவையில் தான் வந்து நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அதேமாதிரி மக்களவை தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பண மசோதா பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்த்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானமும் மக்களவையில் தான் கொண்டு வர முடியுன்றதை பார்த்தோம். ஸோ மக்களவைக்கு தான் அங்கே அதிகம் பவரு. அதே மாதிரி இங்கே கீழவைக்கு அதிக பவரு. நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையான சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது. சட்டமன்றங்களுடைய உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். அதாச்சும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு நிரந்தரமற்ற அவை. 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமைச்சரவைக்கு ஒரு அதாச்சும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னும் போது அதுக்கு வாக்கெடுப்பு நடத்தி அந்த அமைச்சரவையை வந்து கலைக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நிர்வாகத்துறை. ஸோ அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாநில நீதித்துறை பார்க்கலாம். உயர்நீதிமன்றங்கள். நீதினா என்ன? உயர்நீதிமன்றம் தான் மாநிலத்துக்கு. இதே மத்தியிலன்னா உச்ச நீதிமன்றம் வரும். ஸோ மாநில நீதித்துறை 1862 தான் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. அதாச்சு 1862 3 உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிச்சாங்க முதலா. அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிட்டிஷ் ஆட்சி வர எல்லா மாகாணத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1950 நம்ம குடியரசு ஆன பிறகு குடியரசு தினம் அதாச்சும் குடியரசு ஆன பிறகு எல்லா அதாச்சும் மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்றது இது பண்ணி அண்டை மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு ஒரே உயர்நீதிமன்றமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாநில அளவில் உயர்நீதிமன்றங்கள் தான் மிக உயர்ந்த நீதிமன்றம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் யாரெல்லாம் வந்து இந்த பார்த்துருக்கீங்க? வெளியிலேருந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய வளாகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை வந்து தோற்றுவிக்க வழிவகுக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் 1956ஆம் ஆண்டு 7வது திருத்த சட்டம் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது. அதாச்சும் அரசியலமைப்பு சட்டம் என்னமோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் 5, 6, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்குன்னு ஒரே ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் கூட இருக்கலாம் அப்படின்றத அந்த சட்ட திருத்தம் சொல்லிச்சு. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நெக்ஸ்ட், எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் இருக்க உயர் நீதிமன்றம் தான் பொது நீதிமன்றமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி குவாஹாட்டியில் இருக்க நீதிமன்றம், கவுஹாத்தி அதில் இருக்க உயர் நீதிமன்றம் தான்
அதாச்சும் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம் அப்படின்ற 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவான ஒரே ஒரு உயர்நீதிமன்றமாக குவாஹாட்டியில் இருக்குது. ஆனால் அதுக்கான கிளைகள் வந்து இட்டாநகர்லேயும் கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்கள்லையும் அமைஞ்சிருக்கு. என்னென்னா இட்டாநகர்ன்றது அருணாச்சலோடைய தலைநகரம், நாகாலாந்துன்றது கொஹிமா, ஓகே, மிசோராமுக்கு தலைநகரம் ஐஸ்வால் ஆகிய இடங்களில் கிளைகளை பெற்றிருக்கு. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லைனாலும் அது தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம் இருந்தாலும் தனக்கென ஒரு சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கு. நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை வந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நீதிமன்றமும். அதுதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கணுன்றது யார் தான் முடிவு பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறாரு. இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து 25 உயர்நீதிமன்றங்கள் வந்து செயல்படுகிறது. தற்போது உள்ள இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. உயர்நீதிமன்ற நீதி வரையறையும் அதிகாரங்களும். தனக்கே உரிய நீதி வரையறை. மெட்ராஸ், பம்பாய், கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரைய அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு பண்ணி வருது இல்லையா, அந்த வழக்குகளையும் யார் விசாரிக்கலாம்? இந்த 3 இது விசாரிக்கலாம். அதே மாதிரி மற்ற நீதிமன்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்கள். 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம்ல, உயர்நீதிமன்றங்கள் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1862 ஜூன் 26 தான் விக்டோரியா மகாராணி அவங்க வந்து காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் இந்த உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது, உயர்நீதிமன்றங்கள்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்லாம், 1862 இருக்கு இல்லையா, அதை திருப்பி போட்டால் 26, ஓகேங்களா, ஜூன் 6வது மாதம். ஸோ 6/2 அது திருப்பி இப்போ 6 ஜூன் 6வது மாதம். இது எப்படியாச்சும் உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் வருதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயர்நீதிமன்றங்கள். இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமும் ஒன்று. வேர்ல்டுலேயே, உலகத்திலேயே லண்டனுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் எது அப்படின்னா நம்ம சென்னை, அதாச்சும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இது வந்து மற்ற மன்றங்கள் வந்து உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள், முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை வந்து அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை வந்து பெற்றிருக்கு. மாகாண நீதிமன்றங்கள் அவற்றின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை உரிய நீதி வரையறை பயன்படுத்தி விசாரிக்க முடியும். மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. மேல்முறையீட்டு நீதி வரையறை. அதாச்சும் உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்கள் இருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையல், குற்றவியல் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இராணுவம் அப்படின்றது மத்திக்கு போயிடும், மத்தியில் வந்துடும் இல்லையா. ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு இராணுவம் சார்ந்த தீர்ப்பாயத்தில் விசாரிக்கிறதுக்கான ஒரு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. பேராணை அதிகாரங்கள். அதாச்சும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 என்ன சொல்லுது அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாச்சும் சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. 32 அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம், பேராணை வழங்கக்கூடிய அதிகாரம். இது ஞாபகம் வச்சே ஆகணும். 32. அதே மாதிரி 226 சட்டப்பிரிவு அப்படின்னா உயர்நீதிமன்றத்துக்கு எக்ஸ்ட்ரா இதுவே பண்ணியிருக்காங்க. என்னென்னா அடிப்படை உரிமைகள் மட்டும் இல்லாமல் இந்த எப்படி சொல்கிறது, அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அப்படின்ற அதிகாரத்தையும் உயர்நீதிமன்றம் பெற்றிருக்கு. சட்டப்பிரிவு 226 இது ஞாபகம் வச்சு ஆக வேண்டும். ஓகேங்களா. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா பிற நோக்கங்களுக்காகவும் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினம் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்றத உயர்நீதிமன்றம் வெளியிட முடியும். ஸோ இதை பற்றி நீதி பேராணைகளை பற்றின ஃபஸ்ட்டு லெசன்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஆட்கொணர்வுனா என்ன, ஆளுங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க ஒரு ஆள் அப்படின்னும் போது அவங்கள நீங்கள்
இத்தனை பர்ட்டிகுலர் லிமிட்டட் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் நீதி பேராணை. மேற்பார்வை நீதி பேராணை அப்படின்னா இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் வந்து பெற்றுள்ளது அப்படின்றாங்க. என்னன்னா இந்த இராணுவ நீதிமன்றங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நீதிமன்றங்களுடைய தீர்ப்பாயங்கள் சார்பு அந்த பணிகள்லாம் மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? உயர் நீதிமன்றங்களுக்கு இருக்குது. மீதி யார் அதிகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம், பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் அந்த நடவடிக்கைகள்லாம் ஒழுங்குபடுத்தணும். அதேமாதிரி கீழ் நீதிமன்றங்கள் வந்து புத்தகங்கள் பதவிகள் கணக்குகளை வந்து பராமரிக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது, அதுதான் மேற்பார்வை. ஷெரீப் எழுத்தர்கள் அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்பார்வையிடத்துக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? உயர்நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாச்சு உயர்நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் அல்லது தீர்ப்புகள் மற்றும் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு வழக்கு வந்து தொடுக்கிறாங்க, அதுக்கான தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த வழக்குக்கான என்னென்ன நடைமுறை இருந்துச்சு, அந்த வழக்குக்கான என்ன தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்றத ஒரு சான்றாதாரமாக அது வந்து ஒரு அச்சடித்து அச்சடிக்கப்பட்டு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னா இதை சுட்டி காட்டி நமக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. இந்த கேஸில் இந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ இதுக்கு வரும் அப்படின்றத சுட்டி காட்டுவாங்க. அதுக்காக அது வந்து ஒரு பாதுகாக்கிறாங்க. உயர்நீதிமன்றங்கள் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் சிலை, இந்த சிலை வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. சமநீதி கண்ட சோழன் சிலை. நெக்ஸ்ட்டு பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது ஜஸ்ட்டு நமக்கு படித்தது சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இது கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தமிழில் வருது இல்லையா, நம்ம படிச்சுக்கலாம். அரசியல் அமைப்புனா கான்ஸ்டிடியூஷன், அமைச்சரவைனா கேபினெட், சட்டமன்றம்னா லெஜிஸ்லேச்சர், தீர்ப்பாயம்னா ட்ரிபியூனல், தீர்மானம் அப்படின்னா ரெசல்யூஷன். ஸோ இதோட மாநில அரசு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குது, வீக் டெஸ்ட்டு. அதுக்காக படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்துங்க. ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.